முழுக்க நனைந்த பின் முக்காடு எதுக்குங்க? அப்படிதாங்க. ஒரு 2, 3 வருஷமா நான் ஒரு குளத்திலே நீந்தி 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 இப்போ தான் கரையேறி இருக்கேன். அப்பாடா! ஒவ்வொன்றா குளத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி தேடி 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 கண்டுபிடிச்சி குளத்துல இன்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இன்டர்நெட் உலகத்தை பற்றி அப்படியே ஆராய்ந்து 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 இதுதான் முடிவு என்று கண்டுபிடித்து விட்டேன். முடிந்தவரை சந்தோஷம். நன்றி இயேசுவே. அதே போல் எனக்கு தெரிந்தது என்னோடு மழுங்கி அப்படியே போயிடாமல் எல்லாருக்கும் தெரியணுங்க, உலகம் முழுவதுக்கும் தெரியணுங்க. அதாக என்னுடைய ஆசை. தெரிஞ்சால் தானே நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பண்ண முடியும். ஏ சீனா அண்ணா, சீனா அண்ணா, ஏ சீனா அண்ணா, இது உங்களுக்கு தான் இந்த பாட்டு. சீனா அண்ணா, நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்துடுங்க அண்ணா. எவ்வளோ பொறுமையோடு இருந்து கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? உங்களுக்கே தோணலை? நீங்கள் செய்கிற அட்டூழியம் வேண்டாத வேலையெல்லாம் உங்களுக்கே நல்லதாக கெட்டதான்னு தோணலை? நம்ம எல்லாம் பொறுமையோடு இருந்து அன்போடு இருந்து பாசவத்தோடு இருந்து மெதுவாக தான் கண்டுபிடிப்போம் பார்த்துடுங்க. ரொம்ப ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் திடுதுடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லோட பார்த்தீங்களா ஏதாவது விஷயங்களை? எல்லாமே எவிடன்ஸோடு தான் நம்ம கண்டுபிடிச்சி தான் பப்ளிக் பண்ணோம். புரியுதா? ஏன் இந்த யூடியூப்ஸில் எல்லாம் வியூஸு போகல, வாட்ச் ஹவர்ஸை குறைக்கிறீங்க, இன்ஸ்டால்டு ஆப்பு பண்ணுறீங்க, ஆப் இன்ஸ்டால்டு. யூடியூப் கூகுளே நமக்கு ஆட்டோமேட்டிக்காலே வந்துடும். அதெல்லாம் யூடியூப்பை நம்ம அப்டேட் பண்ண தேவையே இல்லை. அது கூகுளே ஆட்டோமேட்டிக்காலே என்ன செய்யுதுன்னா அவங்க தர ஆப்ஸ் அது புதுசாட்டு ஆப் இன்ஸ்டால்டு வரணுமா சீனா அண்ணா? இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். எல்லோரும் கஷ்டப்பட்டு தானேப்பா நாங்கள் முன்னேறியோம். நீங்கள் உங்களுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இங்கே வச்சுட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணி அதெல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எல்லாம் பண்ணிவிட்டு வாட்ச் ஹவர்ஸை குறைச்சி 4000 வாட்ச் ஹவர்ஸ். எனக்கெல்லாம் நான் போடுற ப்ரோக்ராமுகள்லாம் 1000 சப்ஸ்கிரைபரு 2 மாதத்துலேயே 4000 வாட்ச் ஹவர்ஸே நான் கடந்திருப்பேன். இதுக்கு முன்னே என்னுடைய வாட்ச் ஹவர்ஸ் இப்போ எவ்வளோ தெரியுமா? சீனா அண்ணனுக்கு நல்லா தெரியும் என்னுடைய வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோன்னு. ஏன்னா நீங்கள் அதனை அப்படி குறைச்சி கொண்டு வரீங்க. தெரியுது இல்லையா? எல்லாம் தெரியட்டும். 100 வீடியோஸ் போதும். அதுக்கு பின்னாடி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் என்ன செய்யும், ஒவ்வொரு வீடியோஸ் நம்ம போடும்போதும் என்ன செய்யும், யூடியூப் மேலே காட்டிகிட்டே இருக்கேன். ஏன்னு சொன்னால் இதில் சில சாங்ஸ் எல்லாம் வரும்போது என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் என்னால் ரீல்ஸ் பண்ண முடியாது பார்த்துடுங்க. ஃப்யூச்சர் நாட் அவைலபிள் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி வரும் பார்த்துடுங்க. அப்புறமா சில நேரம் வி ஆர் சாரி பட் சம்திங் வென்ட் ராங், ப்ளீஸ் ட்ரை அகன் லேட்டர் அப்படி வரும். அந்த ஷார்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ண முடியாது பார்த்துடுங்க. அதுக்கு நான் ஃப்யூச்சர் கிடைக்காது. ஆனால் மற்றவங்க எப்படி அப்லோட் பண்ணுறாங்க ஃப்யூச்சர் இல்லாமல் யூடியூப்பில்? அதுபோல் என்னுடைய சிஸ்டத்தில் நியர் டிவைஸ் சர்ச் அப்படி அடிக்கடி முன்னாடி வரும் பார்த்துடுங்க. அப்போ தான் சிஸ்டத்தை எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க தொடங்கினேன். இது என்னடா கூகுள் அப்படியே நியர் டிவைஸ் சர்ச் பண்ணுமா அப்படி கொஞ்சம் யோசிக்க தொடங்கி தான் கொஞ்சம் மெதுவாக சேலில் இறங்கினேன். இப்போ ஓரளவு வெற்றி பெற்றுட்டேன். சீனான்னா ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா இந்த நீங்கள் எல்லா நாடும் முன்னேறணும் அண்ணாச்சி. நம்ம எல்லோரும் நல்ல சகோதரிகள் தான். நான் உங்களை குறையா சொல்லியதில்லை. நீங்கள் என்ன ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பின்னாடியே என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை எல்லாம் எடுத்து நான் ஃபோனில் தொட்டோன்னு அந்த ஃபோனு உங்களுக்கு அதை போல் சிஸ்டம் லான்ச்சர் பண்ணி போக்கோ லான்ச்சர் ஆகி அப்டேட் பண்ணி அதில் நீங்கள் டைம் செட் பண்ணி கேமராவில் விளையாடியது எல்லாத்துலேயும் விளையாடுறதை பற்றியெல்லாம் உங்கள் சிஸ்டத்தோட போல் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நாங்கள் கூகுளோட இணைந்திருக்கணும். அப்போ கூகுளுக்கு போக வேண்டிய கேபி ஜிபி எம்பி எல்லாம் உங்களுக்கு தானே வரும். எவ்வளோ வேறுங்க ஃபோனில் அப்படி விளையாடுவீங்க? அப்போ எனக்கு தெரியாமலே நான் கரெக்டாக மைன்யூட்டாக கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அப்போது எவ்வளோ வேறு ஃபோனில் இப்படி விளையாடிருப்பீங்க அவங்களுக்கு தெரியாமலே. நானும் முதல்ல கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா அந்த நியர் டிவைஸ் சர்ச் அந்த வார்த்தை தான் என்னை ஃபைன் பண்ண வச்சது, இந்த ஃபோனை பற்றி யோசிக்க வச்சது. எதுக்கு? அப்போ கூகுள் அப்படி பண்ணுமா, நியர் டிவைஸ் சர்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க். சரிங்க, இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சாச்சு, இதை நம்ம அமைதியாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. நான் இப்போ மானிட்டேஷன் அப்ளை பண்ணால் கூட என்ன செய்யும், ஏதாவது வகையில் பண்ண முடியாத லெவலில் தான் என்ன செய்வாங்க இவங்க மாற்றுவாங்க. ஏன்னா இவங்க இல்லையா நமக்கு எல்லாமே.
இவங்க எத்தனை பேர் அப்படி பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க. யூடியூபர்ஸ் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க தெரியுமா? 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருப்பாங்க, 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டி இருப்பாங்க. இருந்தாலும் என்ன செய்வாங்க, அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ண முடியாத லெவலில் எவ்வளோ பேர் மாறுவாங்க. அது உண்மையிலே யூடியூப் அப்படி செய்யுமான்னு சொன்னால் கொஸ்டின் மார்க். அதை நம்ம கொஞ்சம் ஆராய வேண்டிய விஷயம். ஏன்னா உண்மையிலே யூடியூப் தான் செய்கிறாங்களா, இல்லை இப்படி சைடில் இருந்துட்டு இவங்க தான் வேண்டாம் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அது வந்து இப்போ தான் அண்ணன் மாதிரி யோசிக்க நேரமாக இருக்கும். போய் இதுட்ட போயில்லையா விளையாடி மாட்டிக்கிட்டோம், மாட்டிக்கிச்சே வேற யார்ட்டையும் விளையாடணும் எல்லாம் தெரியல, கண்டுக்கிடல, யாருமே கவனிக்கல. இவங்களை அப்போ ரொம்ப சின்சியரிட்டியாக கவனிக்கணும் சொல்லிட்டு இப்போ தானே உங்களுக்கு தோணும். ரொம்ப நமக்கு நேரடியாக பேசுவோம்ப்பா. எதுக்குப்பா மற்றவங்க கஷ்டப்படுவீங்களோ இதெல்லாம் செய்கிறீங்க? இப்போ தான் கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்களா இருக்கும், நீ வந்து என்னுடைய கம்ப்யூட்டர்லேருந்து டெலீட் பண்ணிக்க. நான் வேணால் கம்ப்யூட்டரில் வந்து டெலீட் பண்ண முடியுமா? நாதாரி குந்தாணி. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோக்களை எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், பார்த்துடுங்க. இந்த உலகம் ஃபுல்லாக தெரியணும். நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர். ஃபேஷன் டிசைனிங் பற்றி, ட்ரெஸ் மேக்கிங் பற்றி எல்லாம் போட்டுகிட்டே இருக்கணும்னு நினைக்கி. ஆனால் என்ன வந்து மைண்டை வந்து வாக்கப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நீங்கள். அதான் விஷயம். எங்க நிறைய பேருக்கு டவுட் என்னென்னு தெரியுமா, நம்ம யூடியூப்பில் நிறைய போட்டுகிட்டே இருக்கோம் ப்ரோக்ராம், ஏன்டா நமக்கு வந்து வியூஸ் போகல, ஏன் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்குது, சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் ஏன்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஏன்னு தெரியுமா? அது மொபைல் ஷாப்பில் போய் மொபைல் வாங்குவோம் தெரியுமா? அப்போ அவங்களுக்கு கீழே தான் என்ன செய்வாங்க, அவங்க தான் என்ன செய்வாங்க, ஜிமெயில் ஐடி போட்டு தருவாங்க இல்லையா? மொபைலில் வந்து ஹேக் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. அந்த ஹேக் ஆகியவங்க அதில் போனாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செஞ்சுன்னா அவங்க சிஸ்டம் வந்து இந்த ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த ஹேக் ஆகியவங்க சிஸ்டத்தில் என்ன செஞ்சுன்னா நியர் டிவைஸ் சர்ச்சுன்னு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், பார்த்துடுங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னா இன்னொரு சிஸ்டம் ஸ்கேன் பண்ணும்போது இந்த இப்படிப்பட்ட மொபைல் ஷாப்பில் ஸ்கேன் செய்யப்பட்டால் அவங்க சிஸ்டம் வந்து என்ன செய்திடும், நாய்கள், பெரிய நாய்கள், பிரி நாய்கள், சொறி நாய்கள் எல்லாம் இந்த நாய்கள் என்ன செய்திருந்துச்சுன்னா அவங்க சிஸ்டத்தில் அப்படியே இருந்துட்டு என்ன செய்யணும்னா அடுத்து ஜிமெயில் ஐடி போடும்போது என்ன செய்யும், அந்த சிஸ்டத்துலேயே அதுவும் அந்த என்ன செய்திடும், லான்ச் ஆகிடும். இப்போது போக்கோ லான்ச்சர், சிஸ்டம் லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திடும், உள்ளே வந்து லான்ச் ஆகிட்டணும் இங்கே. அப்போ அதோட கண்டிஷனில் வந்துடும். நம்ம கூகுளுக்கு போக வேண்டிய கேபி, ஜிபி, எம்பி எல்லாம் இங்கே போகுமா? அப்போ இவங்க கண்ட்ரோலில் இந்த சிஸ்டம் வந்துடுமா? நம்ம சிஸ்டம் 25K மில்லியன் கணக்கில் என்ன செய்யாது, வியூஸு போக வைக்காது. ஏன்னா இதுவாக வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து டைமிங் செட் பண்ணி வச்சிடும். இதில் வந்து 75 மினிட்ஸு, 1.10 மினிட்ஸ் இப்படி இந்த நாதாரியா எல்லாம் டைம் செட் பண்ணி வைக்குமா? அப்போ நம்ம வியூஸ் போகுமா, சப்ஸ்கிரைபர் கூடுமா? இன்ஸ்டாலெல்லாம் வந்து இப்படி வந்து நம்மளை தொற்று நோய் போல் இந்த நாதாரி வந்து தொற்றிக்கிட்ட என்ன செய்யணும் தெரியுமா, வியூஸு நம்ம சப்ஸ்கிரைபர் கூட்டிகிட்டு தான் இருக்கும், அவங்க வந்து கூட்டிகிட்டே இருக்கும். அங்கே கூட இங்கே குறையது போல் எல்லாம் செட் பண்ணி வைக்கும் அந்த நாதாரி நாத்தம் பிடிச்ச நாய்கள். அப்புறம் என்ன செய்யும், இப்போ நம்ம சிஸ்டத்தில் வந்து லான்ச் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். நியூ அப்டேட் பண்ணும்போது அது வந்து லான்ச் ஆகிரும். அப்புறம் என்ன செய்வோம், நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராம் போடும்போது யூடியூப் வந்து இன்ஸ்டால்டு ஆப்னு வரும். அதோட ஆப்பாக இங்கே இன்ஸ்டால் ஆகியிருக்குது. டைரெக்டாக வராது. யூடியூப் வந்து டைரெக்டாக வந்துனால தானே நமக்கு பப்ளிசிட்டி ஆகும். இந்த சிஸ்டம் லான்ச்சர், போக்கோ லான்ச்சர் அவங்க வந்து லான்ச் ஆகி நம்ம சிஸ்டத்தில் இருந்தாங்கன்னா நம்ம போடுற யூடியூப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்ன செய்யும், அவங்க தான் என்ன செய்வாங்க, வெளியில் ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிடைக்கிற சப்ஸ்கிரைப் நம்மளும் என்ன செய்வோம், ஒரிஜினல் யூடியூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணி நினச்சிட்டு நம்ம யோசிப்போம். இவங்க கமெண்ட் பண்ணியவங்க என்ன செய்வாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, ஸ்பேம் கமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திடும், அவங்கள வந்து தனியாக பிரித்து எடுத்து அதோள்கிட்ட என்ன வேலை காட்டுதோளோ இந்த நாதாரி ஊதாரி பூதாரி மக்கள். நான் இப்போ ஒரு மொபைல் ஷாப்புக்கு போகிறேன், அங்கே ஒருத்தர் ஃபோன் இப்படி ஹேக்காக இருந்துச்சுன்னா அவருக்கே தெரியாது. அப்போ என்ன செய்வேன்னு சொன்னால் நான் எனக்கு ஜிமெயில் ஐடி போட போவேன் இல்லையா, அந்த நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே இருந்து இவங்க சிஸ்டம் லான்ச்சர், போக்கோ லான்ச்சர்னு என்ன செய்வாங்க அப்படியே லான்ச் பண்ணி நமக்கு இங்கே சிஸ்டத்தில் வந்து என்ன செய்வாங்க, அவங்க இன்ஸ்டாகிராம், அவங்க யூடியூப் இதை என்ன செய்வாங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. என்னது ஆப் இன்ஸ்டால்னு வரும். அப்போ என்ன செய்வோம்,
நமக்கு தெரியாதுங்க. நம்ம என்ன செய்வோம், ஆர்டினரியாட்டு கூகுள் தான் தந்துருன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அதனால தான் என்ன செய்யாது, யூடியூப்பில் ஒரு சேனல் தொடங்கினா என்ன செய்யாது, நமக்கு என்ன செய்யாது, வியூஸும் போகாது, சப்ஸ்கிரைபும் கூடாது. அப்போ இல்லை இன்ஸ்டாவில் கூட என்ன செய்வாங்க, நமக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய வந்துட்டே இருந்தால் கூட அவங்களால என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு லைக்கும் ஒரு ஃபாலோவர்ஸ் குறையது போல் என்ன செய்வாங்க, அப்படி செட் பண்ணுவாங்க. எல்லாமே செட்டிங் தான். யூடியூப்லேயும் வந்து அந்த டைமை வந்து செட் பண்ணிடுவாங்க. ஒரு 35 மினிட்டு, 1 மினிட்டு 30 செகண்ட், இப்படி வந்து நம்ம போடிய ப்ரோக்ராம் வந்து டைமை வந்து செட் பண்ணுவாங்க. அந்த டைமில் என்ன செய்யும், அவ்வளோ நேரம் தான் நமக்கு வியூஸ் ஆகும் பப்ளிக்கில். அப்புறம் என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்காலே வீடியோ வந்து ஸ்டில்லாகி நிற்கும். அடுத்தடுத்த மூமெண்ட் என்ன செய்யாது, நடக்காது. இன்ஸ்டாவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் போனோடனே இப்படி ஒரு பிளாக் கலரில் ஒரு கட்டம் வந்துடும், பார்த்துடுங்க. பார்த்தீங்களா கமெண்ட் செக்ஷன், இப்படி ஒரு பாக்ஸ் வருதா. அப்புறமா நம்ம இந்த யூடியூப்பில் போனோடனே இந்த கொடி வந்துடும். இது பாருங்க ப்ளே ஸ்டோரில் போனோன்னு வாரது. என்னத்தையெல்லாம் பண்ணி என்ன ஃபேஸ்புக்கே இல்லை, ஃபேஸ்புக்கு அதை பற்றிய மெசேஜ் வருது. Please check the number you have dialed and try again. डायल किया हुआ नंबर जांच ली और दोबारा कोशिश करें. இப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, இப்படிப்பட்ட நம்பரெல்லாம் நம்ம டயல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் என்ன செஞ்சோன்னா, இது வந்து முக்கியமான நமக்கு தெரிஞ்ச நம்பரை போல் தான் இருந்து பார்த்துடுங்க. இப்போ பார்க்கும்போது எனக்கு இது தெரிஞ்ச நம்பர் போல் தான் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே ஏரியாவில் உள்ள நம்பர் போல் தான். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் அடிக்கும்போது அங்கே வந்து முதல்ல ரிங் ஆகலை, அவங்க கேட்கும்போது பேச முடியாது, நான் பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு கேட்குன்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், டெலிஃபோன் மொபைல் கடையில் கொண்டு கொடுத்து அதை வந்து ஒன்று கரெக்ட் பண்ணணும். 2 நாள் கழியும் போது அது சரியாச்சு. அதுக்கடுத்து அவங்க அடிக்கும்போது இங்கே நமக்கு ரிங் ஆகும், அவங்களுக்கு ரிங் ஆகிய சவுண்டு கேட்காது. அப்புறமா பேசுகிறது மட்டும் கேட்கணும். பாருங்கள் என்னெல்லாம் வேண்டாத வேலை காட்டுதுவோ. இதுக்கு என்ன செஞ்சேன்னா, அந்த ஹிந்திக்காரனும் எல்லாம் சீனாக்காரங்களுக்கு வந்து சப்போர்ட் பார்த்துடுங்க. நம்மளுடைய நம்பர் வந்து தெரியும் பார்த்தீங்களா, இங்கே வந்து என்ட்ரு பண்ணி இந்த அடிக்கும்போது இப்போ இந்த நம்பரோட எல்லாம் அவனோட கொடுத்து நிறைய வேண்டாம் வேலை நம்ம ஹிந்திக்கார வேலைலாம் சேர்ந்து செய்யுது. அங்கேருந்து இந்த கால்ஸ் வந்து வந்தது, ஆனால் என்ன செய்யல, மிஸ் கால்னு வருது, ஆனால் சவுண்டே கேட்கல, பார்த்துருங்க. இப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, இப்படியெல்லாம் இருக்கிறதால நீ வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்த மொபைல் ஐடியை ஓப்பன் பண்ண வேண்டியதானேன்னு. அங்கே தான் இருக்குது விஷயம். இந்த தண்ணியில் இருந்தாலும் கடலில் இருந்தாலும் தாமரைப்பூவை தாமரைப்பூன்னு தானே இங்கே சொல்லுவோம். இப்படி நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கண்டு பயந்து பயந்து ஓடிட்டே இருந்தால் என்று நமக்கு விடிவு காலம் தொடங்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட வேண்டும், தீர்வு காண வேண்டும். அதுக்கு தாங்க நான் இந்த வீடியோ இப்போ பப்ளிக் பண்ணுறேன். நம்ம வந்து புதிய புதிய வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் பயந்து பயந்து இருந்தால் அப்போ இந்த திருடர்களுக்கு அது ஒரு ஆதாயமாக காணப்படும். கூகுள் நிறுவனத்திலிருந்து ஒருத்தர் இந்த வீடியோ பார்க்கும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போது தான் அவங்க வந்து மாற்று வழிமுறைகளை எடுப்பாங்க. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.